ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் ஆன்லைன் நியூஸிங் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆன்லைனில் எப்படி நம்ம பேன் கார்டு டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்கள் குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் efilling.com அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி சர்ச் பண்ணால் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்களா, அதை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் ஆனோடனே இந்த மாதிரி நம்ம ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதான் வந்து பேன் கார்டோட அஃபிஷியல் பேஜ். இது உள்ளே போனீங்கன்னா மேலே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் பேன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்களா, அதை கிளிக் கொடுத்து உள்ளே போங்க. உள்ளே போனீங்கன்னா இந்த பேஜில் மேலே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கெட் நியூ பேன், அப்புறம் வந்து செக் ஸ்டேட்டஸ் அண்டு டவுன்லோட் பேன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டுது பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டுக்கு வந்து புதுசாக பேன் வாங்குறது, ரெண்டாவது தான் நம்ம வந்து பேன் வந்து டவுன்லோட் பண்ணுறது. அதில் போய் அந்த கண்டினியூன்றது பார்த்தீங்களா, அது கொடுங்க. கண்டினியூ கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் போவோம். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆதார் கார்டு நம்பர் டைப் பண்ணி ஒரு ஓடிபி ஒன்று வரும். ஃபஸ்ட்டு உங்களுடைய ஆதார் கார்டு நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. இது வந்து ஆதார் கார்டு வச்சு எடுத்த பேன் கார்டுக்கு மட்டும்தான் டவுன்லோட் பண்ண முடியும். ஓகேங்களா. ஆதார் கார்டு நம்பரை போட்டுட்டு கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்தோன்னா அடுத்த பேஜ் போகும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொபைல் நம்பர் எந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அதுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி போட்டு திரும்ப கீழே போயிட்டு கண்டினியூ கொடுக்கணும். கண்டினியூ கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜுக்கு போகும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டவுன்லோடு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். மேலே பாருங்கள், டவுன்லோடு ஒரு ஆப்ஷன் இருக்குதா, அதை கிளிக் கொடுத்து உங்களுடைய பேன் கார்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் ஆனோடனே இப்போ நம்ம அப்படியே ஓப்பன் பண்ண முடியாது அந்த பேன் கார்டை. அதுக்கு வந்து பாஸ்வேர்டு இருக்குது. பாஸ்வேர்டு என்னென்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த். இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் எப்படி போடணுன்னா, சப்போஸ் உங்கள் பிறந்த தேதி ஃபுல்லாக, மாதம், வருஷம். இப்போ நீங்கள் 5ஆம் தேதி பிறந்தீங்கன்னா 05, மாதம் இப்போ 09/2024 அப்படின்னு போட்டிங்கன்னா ஓப்பன் ஆகும்.